கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குறிப்பாய் மீண்டுமாய் இந்த வேத பாடத்தை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட அதனுடைய கருத்துக்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதாவது 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையாயிருங்கள். இதுதான் இந்த நாளில் ஒரு நல்ல சிறப்பான வேத பாடம். இந்த நாளில் வேறு ஒரு புதிய கருத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் நமக்கு அளிக்கும் கிருபை எப்படிப்பட்டது, என்ன கிருபை நமக்கு கொடுக்கிறார், ஏன் அந்த கிருபை நமக்கு கொடுக்க வேண்டும், அவருடைய கிருபையின் மேன்மை மகிமை என்ன என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். ஏனால் அவர் கொடுக்கிற கிருபை எப்படிப்பட்டது, அதுதான் இந்த இடத்துல எப்படிப்பட்டது. எத்தனையோ வேத பகுதிகளில் எத்தனையோ விதமான கிருபைகள் உண்டு. அதுவும் நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமே தான். ஆனால் இந்த கடைசி காலத்தில் வெளிப்படும்போது கொடுக்குற கிருபையே ஒரு வித்தியாசமான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு மகிமையான, ஒரு அற்புதமான, ஆச்சரியப்படத்தக்கதாக நாம் விசுவாசத்துக்கு ஏற்ற நற்கிரியின் பலனை அடையத்தக்கதாக பரிசுத்தத்துக்கு ஏற்ற மேன்மையான ஒரு மகிமை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வரும் பொழுது நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குறிப்பாய் 1979 அல்லது 1980 ஆண்டில் பெத்தல் சபையில், அதாவது கோலார் தங்கவையில் என்னும் கேஜேபியில் எங்களுடைய தலைமை போதகராக இருக்கிறதான பாஸ்டர் ரெவரண்ட் காட்பர்ட் ஜான் ஐயா அவர்கள் அந்த நாளில் பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கத்தினுடைய அடிப்படை மூலகரமான இருக்கிற அந்த வேத வசனத்தை வைத்து இந்த நாளில் என்னுடைய வேத ஆராய்ச்சி ஞானத்தினால அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள, அந்த சத்தியத்தை விரிவாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்று பண்ண பிரசங்கம் இன்று வரைக்கும் அது என்னுடைய இதயத்தில் அது அப்படியே ஊன்றிக்கோளாக ஊன்றிவிட்டது. இந்த நாளில் அதை குறித்து நாம் பார்ப்போம். அதாவது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அங்கே அழகான ஒரு வசனம் நமக்கு சொல்கிறார். என்னன்னு கேட்டால், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எப்படி விசுவாசத்தில், பக்தியில், தேவனுடைய ஆராதனையில் அவருக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அவரை நேசிக்க, அவர் நம்ம நேசிக்க, நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் உள்ளதாக இருக்கிறது. இனி எவ்விதமாக இருப்போம் என்று என்ன சொல்ல, இனி எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் நமக்கு இன்னும் எப்படி இருப்போம் நமக்கே தெரியாது. இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு பலவிதமான கிருபையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஆசீர்வாதம், கிருபையின் செல்வாக்கு, ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இனி எப்படின்னு நமக்கு தெரியவில்லை. அதனால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் பிரியமானவர்களே, அவர் வெளிப்படும் பொழுது அவர் எவ்விதமாக இருக்கிறாரோ அவ்விதமாகத்தான் நாமும் இருப்போம் என்று இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு அழகாக சொல்கிறார். அவர் எப்படியோ, அந்த இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுகிறாரோ
அவ்விதமாக தான் அந்த மகிமையில், அந்த மகத்துவத்தில், அந்த ஆசீர்வாதத்தில், அந்த கனத்தில் தேவன் நம்மையும் அப்படி மாற்றி ஆசீர்வதிப்பார். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிறதான விசேஷித்த கிருபை. இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே கொடுக்கிற கிருபை விட இதுதான் விசேஷமான கிருபை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்று கேட்டால், இதுக்கு இன்னொரு உதாரணத்தை நம்ம சொல்ல வேண்டும் என்று கேட்டால், 2 கொரிந்தியர் 3:18 நம்ம வாசித்தால் அங்கே ஒரு நல்ல அழகான வசனமாய் இருக்கிறது. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட அவர் வரும்போது நீங்கள் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்றதும் பரிசுத்தவான்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். அந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்திரையை நமக்கு கொண்டு வருகிறார். இது எங்கே சொல்லுதுன்னா 1 தெசலோனிக்கேயர் 3:13. ஆனால் 1 கொரிந்தியரில் அதில் ரொம்ப அழகாக நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனம். அதாவது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகப்படுகிறோம். இது அந்த கர்த்தருடைய மகிமை, அதாவது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே பார்ப்பது போல, நாம் அலங்காரம் பண்ணும் பொழுது வெளியே போகும்போது தலை சீவி அந்த கண்ணாடியை பார்க்குறோம். அதை பார்த்து தான் நம்ம தலை சீவி முகத்துக்கு பவுட்ரு மற்ற காரியங்களை செய்து நம்மளுடைய அலங்காரம் சரியாக இருக்குதா என்று பார்க்குறோம். ஆனால் நம்ம பார்க்குற கண்ணாடி நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி எடுத்து காட்டும். குறைகளை சரிப்படுத்தி கொண்டு நாம் வெளியே போகும். இது முகம் பார்க்குற இந்த உலக கண்ணாடி. ஆனால் கர்த்தருடைய கண்ணாடி என்று சொல்லும் பொழுது அவருடைய சத்தியத்தில், அவருடைய பார்வையில், அவருடைய நாமத்தில், அவருடைய நீதியில், அவர் விரும்புகிற காரியத்திலே அந்த கண்ணாடியில், அதுதான் மகிமை கண்ணாடியிலே, மகிமையான கண்ணாடி. ஏன்னா கண்ணாடியில் கூட இந்த மியூசியமில் போனால் பலதரப்பட்ட கண்ணாடி இருக்கும். ஒரு 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 டைமு நம்ம குள்ளமாக இருப்போம், ஒரு டைம் உயரமாக இருப்போம், ஒரு டைம் வயிறு உப்பி கிடக்கும். அந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்காக சிரிப்பாக கடைசியில் போகும்போது அதை பார்த்துட்டு போவோம். அந்த மாதிரி கண்ணாடி உலக கண்ணாடி. ஆனால் இது கர்த்தருடைய மகிமை நிறைந்த ஒரு கண்ணாடி. அப்போ இந்த கண்ணாடியில் நம்ம பார்க்குறோன்னா யாரை பார்ப்போம்? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் எப்படி இருப்பாரோ அந்த மகிமை தான் நாமும் இருக்க தேவன் அந்த மகிமையை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளோ ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு சரீரமாக, ஒரு மகிமையாக, ஒரு மகத்துவமாக நம்மை மாற்றுகிறார் தேவன். இதுதான் வேதம் நமக்கு நல்ல தெளிவாய் சொல்லுது பிரியமானவர்களே. அந்த மகிமையே வேற. அப்படி மாற்றுகிற மகிமை என்ன மகிமை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 1 கொரிந்தியர் 15 நம்ம வாசிக்கப்படும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, விதவைகளுடைய மேன்மையே வேறு. ஒவ்வொரு விதவிக்கும் ஒவ்வொரு மேன்மையை கொடுக்கிறார், வித்தியாசப்படுகிறது. ஆனால் அதே சரீரத்தின் மகிமை, பறவைகளுடைய மகிமை வேறு சரீரம், மிருகத்தினுடைய சரீரத்தினுடைய மகிமையே வேறு. ஆனால் நம்முடைய சரீரத்துடைய மகிமையே வேறு. ஆனால் இந்த மகிமை சரீரமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பும் பொழுது அப்போது பூர்ண மகிமையுடையதாக மாறுகிறது. அதுக்கு முன் உதாரணமாக இந்த பூலோகத்தில் நாம் மாமிசமாக தான் இருக்கிறோம். அந்த மகிமையே வேற பிரியமாக. நான் கேள்விப்பட்டது ஒரு உண்மையான ஒரு பொருள் என்னன்னு கேட்டால், இந்த ஒரு நாட்டில் இந்த கொரில்லா குரங்கு கூட்ட மனுஷன் உறவு கொண்டதுனால தான் அந்த HIV வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையாக பொய்ய தெரியாது, தவறுந்தால் மன்னிக்குங்க.
ஆனால் மனுஷன் மிருகத்தோடு இணைய முடியாது, இசைய முடியாது. மிருகம் மனிதனோடு இசைய முடியாது. ஏன்னா அது அதனுடைய மகிமையே வேறு. அப்போ நம்முடைய மகிமை, அந்த சரீரத்தின் மகிமையே வேறு. இந்த உலகத்தில் தேவன் நம்மை படைக்கும் பொழுது மனித சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷனுக்குள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில வித்தியாசம் காணப்பட்டாலும் அவங்களுடைய ஞானத்தில், அவங்களுடைய அறிவில், அவங்களுடைய பகுத்தறிவில், அவங்களுடைய விசுவாசத்தில், அவங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையில், அவங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒன்று தான். நமக்கு எப்படியோ அவங்களுக்கும் அப்படி தான், அவங்களுக்கு எப்படியோ நமக்கும் அப்படி தான். அதுதான் ஒரு தெய்வ சாயலாக நம்ம படைத்தார் என்று நாம் யூகிக்க முடியதாக இருக்கிறது. அப்போ தேவன் அவர் பரலோகத்தில் எப்படி இருக்கிறாரோ அவ்விதமாகவே நம்மையும் இங்கே படைத்தார். அதான் பிசாசு சொல்கிறான், நீங்கள் இந்த கனியை புசித்தால் சாக மாட்டீர்கள் என்று சொல்லி. அவன் சொன்னதும் ஒரு விதத்தில் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க தேவர்களை போல இருப்பான் அவன் சொல்லி அந்த கனியை கொடுக்குறான். ஆண்டவராக அந்த கனியை புசித்து அவங்கள பார்த்து நம்மை போல நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக இவர்களும் நம்மில் ஒருவர்களாக மாறிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஏதேன் தோட்டத்தை விட்டு விளக்கிறார். அப்போது விலைக்கு போடுகிற அந்த ஆண்டவர் அந்த தேவ சாயலைத்தான் கொடுக்குறார். எவ்வளோ ஒரு மேன்மையான மகிமையான ஒரு ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு சரீரமாகிய இந்த கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவருடைய கிருபை நமக்கு கொடுக்குறார் என்று கேட்டால், அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அந்த மகிமையும் மேன்மை நமக்கு அவர் கொடுக்குறார். பிரியமானவர்களே, நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல நம்முடைய சரீரம் அங்கே கொடுத்த அந்த தேவ ரூபத்தினுடைய மகிமை, அந்த ஞானம், அறிவெல்லாம் அப்படியே தான். ஆனால் இங்கே நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை, அந்த மனித தன்மையை ஒரு மகிமையாக மாற்றுகிறார் ஆண்டவர். அதுதான் நமக்கு அந்த கிருபையை அவர் கொடுக்கிறார். அப்போ எப்படி அந்த மகிமையை நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம் என்று கேட்டால், ஏன்னா எல்லாத்துக்கும் மகிமை வேறு. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரத்துடைய மகிமை வேறு. நட்சத்திரம் வித்தியாசப்படுகிற மகிமையாக இருக்கிறது. அப்போ அதுபோல் நமக்கு ஒரு மகிமை தேவன் இந்த உலகத்தில் கொடுக்கிறார் என்று சொல்கிறார். அதுக்கு தான் அவர் வெளிப்படுகிறார். ஆனால் இந்த மகிமை இந்த உலகத்தில் அவர் கொடுக்க மாட்டார். இந்த உலக வாழ்க்கையில் அந்த கிருபை கிடைக்காது. எப்போ கிடைக்கும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு மீண்டும் வெளிப்படும் போது தான் அந்த மகிமையும் கிருபையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், தேவ தூதர்களையும் சற்று சிறியவராக உண்டாக்கினாலும் கனத்தினால மகிமையினால நம்மை முடிசூட்டுகிறார்னு சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு கனம், அந்த இடத்துல ஒரு மகிமை, அந்த இடத்துல ஒரு மேன்மை, அந்த இடத்துல ஒரு அதிகாரத்தினுடைய உதாரத்துவம். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி வாய்ந்தவர்கள், தேவனோடு இணைந்து இசைந்து வாழக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைகள், அந்த மகிமையைத்தான் நமக்கு அவர் கொடுக்கிறார். பிரியமார்களே, உலகத்தில் யாருக்கும் இந்த கிருபை கிடைக்காது. ஏன்னு கேட்டால், அது அந்த 1 யோவான் 4:3 வாசித்தால், ஏன் அந்த மகிமை போல் நாம் இருப்போன்னு கேட்டால், அவர் சுத்தமாக இருப்பது போல நீங்களும் சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அவர் சுத்தமுள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் மகிமையானவர். அவர் தேவன் பொல்லாப்பை விட்டு அதை விலக்கி நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். யோபு சொல்கிறார், தேவனிடத்தில் எந்த அநீதியும் இல்லாத தேவன், எந்த பாவமே இல்லை நம்ம தேவன்கிட்டன்னு யோபு சொல்கிறாரு. அப்போது பூரண பரிசுத்தம் உள்ளவர். அந்த யோபு 1 வாசித்தா கூட, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க, பரிசுத்தராக இருக்க அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். ஆக அந்த அழைப்பை பெற்று அவரை போல பரிசுத்தமாக, உண்மையாக, நீதியாக, நியாயமாக, சத்தியமாக, விசுவாசத்தோடு நன்றி உள்ளவர்களாக கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்காக வாழ்ந்த அந்த நற்சாட்சி நிமித்தம்தான் தேவன் வெளிப்படும் போது அவங்களுக்கு அளிக்கப்படும்
கிருபை அவர் இருக்கிற வண்ணமாக தான் நாமும் இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று இந்த யோவான் நமக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். பிரியமானவர்களே, அவர் எழுதின நிருபம் 3 நிருபம். 3லே சொல்கிறாரு, அந்த அன்பை காட்டித்தான் சொல்லுகிறார். தேவன் அன்புள்ளவர், அவருடைய மகிமை நமக்கு அவர் கொடுக்கிறார். சரி, எப்படி அந்த மகிமை ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டப்போகிறேன். அதாவது மோசஸ் அவர் அந்த மெரிபா மலையில் தவறு செய்ததுனால யோர்தான் நதியில் அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க, சில இடங்களில் கானான் தேசத்தை சுற்றி காட்டிட்டு அவர் இங்கே தான்பா உன்னுடைய பயணம், இதுக்கு மேலே நீ இருக்க மாட்டான்னு சொல்லிட்டார். இல்லையா, இந்த மலையை தாண்டி யோர்தான் நதி அந்த பக்கம் போய் அந்த விளைச்சலில் ஏமோன் மலை மற்ற நீரூற்றுகள் அந்த விளைச்சலை பார்த்து நான் உயிரை விட ஆசை வைக்கிறேன்றார். தேவனு கோபம் முடியாதுன்ட்டார். அப்போது மோவாப் தேசத்துக்கு பெத்பேருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணிட்டார். யூதாவில் வாசித்தால் பிசாசுக்கும் பிரதான தூதன் மிகாவேலுக்கும் வாக்குவாதம் உண்டாகுது. அந்த சரீரம் எனக்கு கொடு, ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற தவறு தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறார், அவர் கர்த்தர் கடிந்து கொள்வார்னு சொல்லும்போது பிசாசு அவனை விட்டு ஓடிவிட்டது. தேவன் அடக்கம் பண்ணிட்டார். தேவ தூதர் அங்கே இருந்த அவங்களுக்கு தான் தெரியும். வேறு யாருக்குமே இந்த உலகத்தில் இனி தெரியவும் தெரியாது, தெரிய போகிறதும் இல்லை. இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் ஒரு சில நாட்கள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்தது போல் ஒரு வேளை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஒரு 10 நாள் கழிஞ்சோ இல்லை, ஏன்னா அது ஈக்குவலாக ஆக முடியாது. ஒருவேளை ஆனாலும் ஆயிருக்கலாம். இயேசு கிறிஸ்து 3 நாள் ஒருவேளை உயிரிடும் போது கூட பரலோகத்துக்கு போயிருக்கலாம் இந்த மோசஸ். எப்படியோ அவர் அந்த ஆவியின் பிரசனத்தை பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு தகுதியை அவர் பெற்றுகிறார். அதே போல் எலியாவு கூட 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை வாசித்தால் யோர்தானுக்கு அக்கறையிலே போன உடனே எலியாவை அக்னிமயமான குதிரையும் ரதம் வரும்போது அதில் ஏறி சுழல் காற்றினாலே சுழன்று அவர் போகிறார். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அந்த காற்று இருக்கும், அதுக்கு மேலே காற்றே இல்லைன்றாங்க ஒரு விஞ்ஞான ரீதியில். ஆனால் இவர் அப்படியே போய் மறைஞ்சி அவர் மகிமையில் தான் அவர் போயிருக்க வேண்டும். அதுபோல் தேவன் இந்த பரலோகத்தில் நம்ம கொண்டு போகும்போது ஒரு மகிமையாய் மாற்றி தான் நம்ம போக வேண்டும். ஆனால் அப்படி ஆகாது. இந்த மோசஸ் போல பரலோகத்துக்கு போகக்கூடியவராக இருக்க வேண்டும். யாரத்தினுடைய மகன் ஏனோக்கு அவர் என்ன சொல்கிறார், 300 ஆண்டு காலம் தேவனோட சஞ்சரித்து காணாமல் போயிட்டார். தேவன் எடுத்துக்கொண்டார்ன்றார். அப்போ எப்படி காணாமல் போனார், எப்படி எடுத்துக்கொண்டார்? அதுதான் மகிமை. நாம் அவரை பார்க்கும் பொழுது நம்மை மகிமையாய் மாற்றி விடுகிறார். அந்த மகிமை தேவன் மோசஸ் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய பிரமாணங்களெல்லாம் வாங்கி கொண்டு சீனாய் மலையில் இறங்கும்போது மோசஸ் முகம் பிரகாசம் அடைந்தது. அவருடைய முகத்தை பார்க்க யாராலும் முடியவில்லை. ஆகவே முக்காடிட்டு கொண்டு தான் பேசுவான். அவங்க பேச்சுவார்த்தை முடிஞ்ச பின்னால் முக்காடு எடுத்து கொண்டு தான் வீட்டுக்கு போகுவார். கத்தடத்தில் போகும்போது முக்காடு இல்லாத போவார். அந்த மகிமை அவரை ஒவ்வொரு நாளும் மகிமையாய் 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 மாறி மிகப்பெரிய ஒரு மகிமின் பிரகாசமான முகமாக அது உடலை கூட மாறிவிட்டது என்று சொல்லலாம். முகப்பிரகாசம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார் பாருங்க, இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அங்கே ஒரு 3 சீஷர்கள் சேர்ந்துக்கின்னு அங்கே ஜெபிக்கும்பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக மாறிவிடுகிறது. சூரியனை போல பிரகாசமாக மாறிவிடுகிறது. அவருடைய வஸ்திரம் பிரகாசமான வெளிச்சமாக மாறிவிடுகிறது.
மார்க்கில் சொல்கிறார், அது மத்தேயு 17. மார்க்கில் நம்ம வாசித்தோம்னா 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தா 4ல் பார்த்தா, வண்ணால் வெளுக்கக்கூடாத வெண்மையான வஸ்திரம் உறைந்த மழையை போல மாறிவிட்டதுன்றார். ஆனால் லூக்காவில் என்ன சொல்கிறாருன்னா 9ஆம் அதிகாரத்தில் 28லேருந்து 32 வரைக்கும் வாசித்தா, முகம் மருவம் ஆயிற்று, வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அப்போது அந்த மோசையுடைய முகம் எப்படி பிரகாசித்ததோ அதே போல் இந்த இயேசு கிறிஸ்துடைய முகமும் பிரகாசித்தது. சூரியனை போல, வஸ்திரம் உறைந்த மழையை போல, வெண்மையாக வெளிச்சம் போல பிரகாசித்ததாக அங்கே காணப்பட்டது. அப்போது இந்த இடத்துல வாசிக்கும்போது அந்த எலியா ஒரு பக்கம், மோசஸ் ஒரு பக்கம் வந்து இயேசுவோட கூட பேசுகிறாங்க, சம்பாஷிக்கிறாங்க. லூக்கால என்ன சொல்லுதுன்னா, அவருடைய மரணத்தை குறித்து மூவரும் சம்பாஷித்தார்கள் என்று சொல்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த மோசஸுடைய மகிமை, இந்த எலியாவுடைய மகிமை, தேவனாய் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை மூன்றும் ஒன்றாயிருந்தது. மகிமை மேலே மகிமை அடைந்தாங்க. அந்த மகிமையானது அவங்களுக்குள்ள வளர்ச்சி அடைந்து முதிர்ந்த அனுபவத்தில் 3 பேர் அங்கே காணப்படுறாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் கொடுக்கிற கிருபை இப்படி தான் இருக்கும் பிரியமானவர்களே. அவர் இருக்கிற வண்ணமாக, ஒருவேளை அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தால் நம்முடைய முகமும் சூரியனை போல பிரகாசிக்கும். ஒருவேளை அவருடைய வஸ்திரம் வெண்மையும் வெளிச்சமும் மண்ணால் விளக்க முடியாத ஒரு வெண்மையான உறைந்த மழையை போல நம்முடைய வஸ்திரம் இருக்குமானால் அதே வஸ்திரம் நமக்கும் இருக்கும். அதுதான் அவர் அளிக்கப்படுகிற அந்த கிருபை பிரியமானவர்களே. மனுஷனுடைய கிருபை வேறு, சரீரம் அந்த பறவைகள் மிருகங்களுடைய மகிமையை, சரீரத்தின் மகிமை வேறு வேறு, செடிகளுடைய மேனியே வேறு. ஆனால் நமக்கு தேவன் கொடுக்கிற மகிமையே வேறு. அதுதான் அங்கே சொல்லுகிறார். ஏனென்று கேட்டால், இயேசு கிறிஸ்து அந்த தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 4 வாசித்தா 13 இருந்து, தேவன் அதை கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடும் பிரதான எக்கால சத்தத்தோடும் இந்த பூலோகத்தில் வரும்போது மரித்தோரில் எழுந்திருப்பாங்க. அப்போ அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய தொனி இவங்களுக்கு தான் கேட்கப்படுகிறது. இன்னொரு அது அந்த ஆரவாரத்தில் துணிக்கும் பொழுது நாமும் அவரோட மகிமையில் மறுமடைஞ்சு மேகங்கள் மேலே போவென்றார். யார்? உயிரோடு இருக்கிறவங்க போகிறேன்னு சொல்கிறாங்க, கூட்டி கொண்டு போகிறார் ஆண்டவர். அப்போ யாரையும் தம்முடைய பிள்ளைகளை கைவிடவில்லை. உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், உபத்திரம், பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்களில் கைவிடலாம். சில பேர் ரத்த சாட்சியாக மறிக்கும்போது அங்கே கூட தேவனாய் கர்த்தர் கைவிடப்படலாம். இயேசு கிறிஸ்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும்போது கூட பிதானர் கைவிட்ட மாதிரி அங்கே இழுக்க முடிகிறது. ஆனால் அதுபோல் இந்த பரிசுத்தவானுடைய இரத்த சாட்சியில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது என்று கேட்டால் கைவிடப்பட்ட நிலையாக கூட இருக்கலாம். தேவனுடைய கிருபையும் மேன்மையும் மகிமையும் இந்த உலகத்தில் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் கடைசி காலத்தில் தேவன் வெளிப்படும் போது நமக்கு கொடுக்கிற ஒரு கிருபை, அது மகிமையின் கிருபை, அது ஒரு ஆசீர்வாதமான கிருபை, அது நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற, நம்முடைய விசுவாசத்துக்கு நம்முடைய சுத்தத்துக்கு ஏற்ற ஒரு மகிமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். தேவ தூதரையும் சற்று சிறியர்களாக உண்டாக்கினாலும் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிற தேவன் நம்மை மேன்மைப்படுகிறார். அதனால்தான் அந்த சொல்கிறார், உயிரோடு எழுப்பப்படும் பொழுது அழிவுக்குரிய சரீரம் அழியாமையும் பலவீனமுள்ள சரீரம் பலமுள்ளதாகியும் தேவன் நம்மை எழுப்புகிறார். அந்த குறைந்தெல்லாம் வாசித்தார் என்ன அருமையாக இருக்குது தெரியுமா? அவர் எழுப்பும்போது அப்படி தான் நமக்கு கிடைக்கிறதாக இருக்குது பிரியமானவர்களே. அதே யோவான் 5 நம்ம வாசித்தா கூட அங்கே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம் நமக்கு இருக்குது பிரியமானவர்களே.
அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவருடைய மேன்மையை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த கிருபையை நினைக்கும் பொழுது நம்ம உள்ளம் அப்படியே பூரிக்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஏன்னா மரித்தோர் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருது என்று சொல்கிறார். அப்போ அந்த சத்தம், அந்த ஆர்ப்பரிப்பு சத்தம், எக்கால சத்தம் துணிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? அந்த மரித்தோருடைய காதுகளில் துணிக்க செய்கிறார். நன்மையானவன் ஜீவன் அடைகிறான், தீமையானவன் ஆக்கினை அடைகிறான். நமக்கு வேண்டியது அந்த ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரே லக்கு தான் நம்மளுடைய லக்கு பிரியமானவர்களே. வேறு எதுவுமே இந்த உலகத்தில் நமக்கு இல்லை. நம்முடைய நோக்கமே அதுதான். ஆகவே மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்போதே வந்து இருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவான தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரன் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். எப்படி சொல்கிறார் பாரு. அவர் ஜீவன், பிதா ஜீவன், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவன். அந்த ஜீவன் தான் அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு உயிர் கிடைக்கிறது பிரியமானவர்களே. உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்பின ஒரு ஓமை எசேக்கியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோன்னு கேட்டால் அதை விட ஒரு மேன்மையான, ஒரு மகிமையான, மகத்துவமான, ஒரு உண்மையான ஜீவனுடையவர்களாக நீங்களும் நானும் மாறுகிறோம். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் சொல்கிறார், நான் மீண்டும் உயிர்த்தெழுந்து பின் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்றார். மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த உயிர் உள்ள ஆண்டவரை நாம் தரிசிக்கும் பொழுது நமக்கும் ஒரு புதிய ஜீவன், நமக்கும் ஒரு புதிய சரீரம், நமக்கும் ஒரு மகிமை, நமக்கு ஒரு கணம், நமக்கு ஒரு அந்தஸ்து, நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ், பரலோகத்து போகக்கூடிய அந்த தகுதி நமக்கு பரிபூர்ணமாய் கிடைத்து விடுகிறது. ஆமென். எவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தி. இது எல்லாருக்கும் கிடைக்காது, வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். என்னோட மகிமையை நான் யாருக்கும் கொடேன் என்று சொன்னது போல உங்களுக்கு எனக்கும் தான் கொடுப்பார். இதுக்கு முன்னால் மரித்து போன கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பார், வேறு யாருக்கும் கிடையாதுங்க. உலகத்தின் மேன்மை உலக மக்களுக்கு அள்ளி கொடுப்பார் ஆண்டவர். அனுபவிங்க பண்ணுவார். ஆனால் நீங்கள் நானும் அனுபவிக்க முடியாது. ஒடுக்கப்பட்டவர்களாகவும், நடுக்கப்பட்டவர்களாகவும், வெறுக்கப்பட்டவர்களாகவும், ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களாகவும், அது வேண்டாம் என்ற அருட்பாக இருக்குது என்று சொல்லக்கூடியவர்களாகவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தம் எதுவோ, அவருடைய பரிசுத்தம் எதுவோ, அவருடைய உண்மை எதுவோ, அவருடைய நீதி நியாயம் எதுவோ, அவருடைய சிலையில் உபதேசம் எப்படியோ அதைத்தான் நம்ம நடக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். ஆகவே அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தராய் இருக்கிறோம். அதனால தான், இந்த பரிசுத்தத்தினால தான் பருவத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறோம். அப்படி வாசம் பண்ண நிலை நிற்கத்தான் இந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நமக்கு அளிக்கப்படும் கிருபை இப்படிப்பட்டது தான். ஆமென். என்ன அழகாக சொல்கிறார் பார். அப்படிப்பட்ட கிருபத்தையா வேணும் நமக்கு. நம்ம சில கிறிஸ்தவங்க உலகத்துடைய மேன்மையை தான் கிருபைன்னு நினைப்பாங்க. கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தார், கர்த்தர் இப்படி வைத்தார். ஐயா, ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் விசுவாசம் முடிவு பருந்த நிலைத்து நிற்க வேண்டும். மேன்மைகள் அல்ல, உலகத்தின் மேன்மை அல்ல. ஆவிக்குரிய இந்த உலகத்தின் வாழ்க்கையில் வாழும்போது அந்த மேன்மை கூட சில டைமிங்கில் எடுப்படாது. ஆனால் அந்த பரிசுத்தம், அந்த ரட்சிப்பென்னும் பரிசுத்தம், அதுக்குள்ளே இருக்கிற விசுவாசம், கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த விசுவாசத்தில் வாழப்படும் போது தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார் என்று கேட்டால் அந்த கிருபை நமக்கு கிடைக்கும். அந்த கிருபை நாம் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கை சரித்திரம் மகிமை எல்லாமே மாற்றப்பட்டு இயேசுவோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் மரித்தவர்கள் ஆரபாரத்தோடு தேவன் நெருங்கி வரும்போது மரித்த கிறிஸ்தவர்களும் அவரோடு கூட எழுப்பி கொண்டு வருகிறாராம் பார். இந்த கிருபை தாயா நமக்கு வேணும். இந்த கிருபைக்காக தான்
நம்ம வாழணும். இந்த ஒரு கிருபைக்காக நாம் ஆயத்தப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வெளிப்பாடு தீர்க்கதரிசனம் அந்த வருகை குறித்து தொடர்ந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த தாளந்தை வச்சு தியானம் பண்ணி நாம் கடந்து சொல்வோமாக. கர்த்தர் கிருபை செய்வார். ஆமேன், ஆமேன்.